ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் ரிஜிஸ்டர் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம ப்ராஜெக்டில் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி என்னென்னா அதோட கண்டினியூவேஷன் தான். ஸோ ரிஜிஸ்டர் ப்ராசஸை அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ரிஜிஸ்டர் வந்து நம்ம நார்மலாக லோக்கல் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ இந்த லோக்கல் ஸ்டோரேஜில் ஸ்டோர் பண்ண அந்த டேட்டாவை வச்சு நம்ம லாகின் பண்ணி நம்மளோட டேஷ்போர்டுக்கோ இல்லை நம்மளோட லேண்டிங் பேஜுக்கோ போகிறோம். தென் இதில் ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, என்னோட ஹோம் பேஜையும் என்னோட ரிஜிஸ்டர் பேஜையும் டிசைன் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணி ஆல்ரெடி வச்சுருக்கேன். பட் லாஜிக் எல்லாமே ஒன்று தான். ஸோ நம்ம இப்போ லாஜிக்கலாக தான் பண்ண போகிறோம். அதனால் ரிஜிஸ்டர் ப்ராசஸ் முடிஞ்ச அடுத்த ப்ராசஸ் உங்களோட லாகின் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ராஜெக்டோட ஹோம் பேஜில் சில சேஞ்சஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இதுக்கு முன்னாடி இது வேறு மாதிரி இருந்திருக்கும். இதில் நான் ஜஸ்ட்டு டிசைன் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதே சேம் லாஜிக் தான். அதே மாதிரி ரிஜிஸ்டர் பேஜ்லேயும் அதே டிசைன் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். பட் அதே சேம் லாஜிக் தான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லாகின் பேஜுக்கு மூவ் ஆக போகிறோம். ஸோ இங்கே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இங்கே நமக்கு லாகின் பேஜ் ஒர்க் ஆகுது. இங்கே இந்த லாகின் பேஜில் நமக்கு வந்து இப்போ நான் டிசைன் எதுவுமே பண்ணல, லாஜிக்கும் எதுவும் எழுதலை. இப்போ நம்ம பியூராக போயிட்டு லாகின் பேஜில் லாகின் பண்ணி நம்மளோட இந்த லேண்டிங் பேஜுக்கு மூவ் ஆக போகிறோம். ஸோ எங்கே அப்படின்னா, இந்த லேண்டிங் பேஜுக்கு நம்ம மூவ் ஆக போகிறோம். ஸோ ஒன்ஸ் இந்த லேண்டிங் பேஜுக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த ரிஜிஸ்டர் மேலே இங்கே நேவ் பாரில் இருக்கிற இந்த ரிஜிஸ்டர் அப்படிங்கிற இந்த பட்டன் போயிட்டு, ஸோ ஒரு இமெயில் ஐடியோ இல்லை ஷார்ட் நேமோ இல்லைனா லாக் அவுட் அப்படிங்கிற சிம்பிளோ, ஸோ இந்த மாதிரி லாகின் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு வேலிடேஷன் மட்டும் இங்கே நம்ம வைக்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, லாகின் பேஜுக்கு நான் போய்க்கிறேன். ஃபஸ்ட்டு கோடெலாம் நான் எடுத்து வச்சுட்டேன். ஸோ இதில் நார்மலாக நம்ம லாகினோட லாஜிக் தான் எழுத போகிறோம். இப்போ இதில் ஒரே ஒரு சேஞ்ச் என்ன அப்படின்னா, நமக்கு ரிஜிஸ்டருக்கு யூஸ் பண்ண அதே பேஜ் தான் நான் என்ன பண்ண போகிறேன்னா, லாகின்க்கு யூஸ் பண்ண போகிறேன். ஜஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, டிசைன் மட்டும்தான் எடுத்துக்க போகிறேன். ஸோ அதனால் ஜஸ்ட்டு பேஜ் நேம் மாற்றிட்டு, தென் இங்கேயும் போய் லாகின் மாற்றிக்கலாம். இதில் இருக்கிற எல்லாத்தையுமே நான் அழிச்சிடுறேன். ஸோ இப்போதைக்கு இதில் இருக்கிற எந்த லாஜிக்கல் கோடும் நமக்கு வேண்டாம். அதே மாதிரி டிசைனிங் பார்ட்டில் இருக்கிற இந்த லாகின் பேஜுக்கு வர ப்ராசஸ் மட்டும் நான் அப்படியே வச்சுக்கிறேன். இப்போ நம்ம இந்த லாகின் பேஜுக்கு வந்தோம் அப்படின்னா, இன்கேஸ் இதில் ஏதாவது எரர் இருக்குன்னா எரர் சொல்லும். ஸோ இதில் என்ன மாதிரி எரர் இருக்குன்னா, இங்கே ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்ம இன்னும் ஆட் பண்ணல. ஸோ அதனால் அந்த ஃபங்க்ஷன்ஸை மட்டும் நான் மேலே ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எப்படின்னா, ஃபஸ்ட்டு இப்போ இந்த லாகின் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நான் ரிஜிஸ்டர் பண்ணும்போது லோக்கல் ஸ்டோரேஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த லோக்கல் ஸ்டோரேஜில் ஸ்டோர் பண்ண டேட்டாவை ஃபஸ்ட்டு நான் எடுக்கணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கான்ஸ்ட் யூசர்ஸ் ஈக்குவல் டு, ஸோ லோக்கல் ஸ்டோரேஜ்லேருந்து எடுக்கும்போது அது ஸ்ட்ரிங்காக இருக்கும். ஸோ அதனால் நான் பார்ஸாக மாற்றணும் அப்படிங்கிறதுனால நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா, ஸோ json.parse போட்டு அது அப்புறம் எடுத்துக்கலாம். ஸோ லோக்கல் ஸ்டோரேஜ் டாட் கெட் ஐட்டம், இந்த கெட் ஐட்டமில் நம்மளோட பேர் கொடுக்கணும். ஸோ நார்மலாக ப்ரௌசரில் என்ன மாதிரி அந்த ரிஜிஸ்டருக்கு நான் பேர் வச்சுருக்கேங்கிறத பார்த்துக்கிறேன் ஒரு டைம். ஸோ சிம்பிளாக இந்த ரிஜிஸ்டரில் போயிட்டு இன்ஸ்பெக்டில் அப்ளிகேஷன்ஸ் போயிட்டு, ஸோ எங்கே அந்த லோக்கல் ஸ்டோரேஜில் இருக்கிற டேட்டா இருக்குன்னு பார்த்துக்கிறேன். ஸோ நார்மலாக என்ன பேரில் இருக்குன்னா, யூசர்ஸ் அப்படிங்கிற பேரில் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த யூசர்ஸ்லேருந்து தான் டேட்டா எடுக்க போகிறேன். இப்போ இந்த யூசர்லேருந்து நான் டேட்டாவை எடுக்கணும் அப்படின்னா, இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக இருக்கும். இப்போ நான் இதை ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணணும். அதனால் நான் இதை எங்கே போடணும் அப்படின்னா, json.pass. ஸோ இந்த பாஸுங்கிற இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் அந்த லோக்கல் ஸ்டோரேஜை எடுத்துருவேன். எடுத்துட்டேன் அப்படின்னா, இதை நான் ஜஸ்ட்டு லாக் போட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி நான் யூசர்ஸ் அப்படின்னு லாக் போட்டு காட்டுறேன் அப்படின்னா, இப்போ இந்த பேஜ் ஒர்க் ஆகாது. பிகாஸ் ஆஃப் நமக்கு இந்த ஃபங்க்ஷன்லாம் நமக்கு தேவைப்படும். ஸோ அதனால் நான் மேலே போயிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டேட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ கான்ஸ்ட்டு லாகின் டேட்டா செட் லாகின் டேட்டா அப்படின்னு நான் எழுதிட்டு யூஸ் ஸ்டேட். ஸோ யூஸ் ஸ்டேட் க்ரியேட் பண்ணிட்டு இனிஷியலாக இதில் நம்ம எம்டியாக தான் வச்சுருக்கணும். ஸோ அதனால் இமெயிலும் பாஸ்வேர்டும் தான் நமக்கு தேவை. ஸோ அதனால் இமெயிலும் பாஸ்வேர்டும் எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்துட்டு இந்த 2 டேட்டா வச்சு தான் நம்ம ப்ராசஸ் பண்ண போகிறோம். ஒன்ஸ் இதை எடுத்ததுக்கப்புறமா
நமக்கு வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ண இந்த ஃபங்ஷன்லாம் வேணும். ஸோ, அதனால ஹேண்டில் சப்மிட் அப்படிங்கிற ஒரு ஃபங்ஷன கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ, கான்ஸ்ட் ஹேண்டில் சப்மிட் ஈக்குவல் டூ ஒரு ஃபங்ஷன். ஸோ, இப்போ இந்த ஃபங்ஷன்ல தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த டேட்டாவ வெளியில எடுப்போம். ஸோ, எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட் போட்டுட்டு, ஸ்ப்ரெட் ஆப்பரேட்டர் போட்டு, நம்ம இந்த லாகின் டேட்டாவ எடுத்துப்போம். கமா, ஒரு அரே பிராக்கெட், அதோட வேல்யூக்கு எடுத்துப்போம். இதில ஒரு ஈவென்ட் ஆப்ஜெக்ட் கால் பண்ணிட்டு, இ டாட் டார்கெட் டாட் நேம். அதே மாரி இங்கேயும் போயிட்டு, இ டாட் டார்கெட் டாட் வேல்யூ. இந்த மாரி எடுத்துப்போம். இப்ப இந்த லாகின் டேட்டாவ தான் நான் எங்க போடணும் அப்படின்னா, இந்த வேல்யூல போடணும். இங்க ஃபார்ம் டேட்டான்னு இருக்கு. பட் நம்ம இந்த லாகின் டேட்டாங்கிறத மாத்திக்கலாம். ஸோ இந்த மாரி மாத்திட்டு, இந்த ஆன் சேஞ்ச் ஃபங்ஷன தான் நம்ம எங்க எழுதணும்னா, இங்க எழுதணும். ஸோ நான் இத மாத்தி எழுதிட்டேன். ஸோ இந்த மாரி ஆன் சேஞ்சுன்னு எழுதிக்கலாம். நம்ம கான்ஸ்ட் ஹேண்டில் சப்மிட். அங்க தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சப்மிட் பண்ணும்போது வேலிடேஷன்ஸ் எழுதணும். ஸோ லாகினோட மொத்த ப்ராசஸும் எங்க வரும்னா, இந்த ஹேண்டில் சப்மிட்ல தான் வரும். ஸோ இது எதுக்காக அப்படின்னா, இது டேட்டாவ எடுக்கிறதுக்காக, யூசர் டைப் பண்ணும்போது. ஸோ அத தான் இங்க வந்திருக்கு. நம்ம இங்கேயும் பேர மாத்திக்கலாம். லாகின் டேட்டால பாஸ்வேர்டையும் எடுத்துக்கலாம். இப்ப நமக்கு இங்க இருக்கிற இந்த யூசர் நேமோட இன்புட் மட்டும் வேண்டாம். நான் அதனால அந்த டிவ்வ மட்டும் எடுத்துடுறேன். இப்ப இந்த ஹேண்டில் சப்மிட் தான் மேல நம்ம ஜெனரேட் பண்ணியிருப்போம். இந்த ஹேண்டில் சப்மிட்ல தான் நம்ம மொத்த ப்ராசஸையும் பண்ண போறோம். ஓகே. இப்ப எனக்கு லாகின் இமெயில் கிடைச்சிருச்சு, பாஸ்வேர்ட் கிடைச்சிருச்சு. சப்மிட் பண்ற இடத்துல லாகின் அப்படின்னு மாத்திக்கலாம். தென் ஆல்ரெடி யூ ஹேவ் அன் அக்கவுண்ட் அப்படின்னு இருக்கு. இத எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா, லாகின் பண்ணும்போது இப்படியே இருக்கட்டும். ஸோ இங்க ரிஜிஸ்டர் ஹியர் போட்டுட்டு, ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கவுண்ட் எடுத்துட்டு, கிரியேட் அ நியூ அக்கவுண்ட் அப்படிங்கிறதுக்கு இத போட்டுருவோம். போட்டுட்டு இங்க லாகின்க்கு பதிலா ரிஜிஸ்டர் சிம்பல போட்டுற வேண்டியது தான். ஸோ இப்போ இங்க ரிஜிஸ்டர் ஹியர் தான் நமக்கு செட் ஆகி இருக்கும். இப்ப இதுல சின்ன சின்ன சேஞ்சஸ் ரிஜிஸ்டர மட்டும் தூக்கிட்டு, நம்ம என்ன பண்ணணும்னா, லாகின் அப்படிங்கிற ப்ராசஸ மட்டும் வச்சுக்கணும். ஸோ எப்படி வச்சுக்கலாம்னா, கிரியேட் யுவர் அக்கவுண்ட் பதிலா லாகின் யுவர் அக்கவுண்ட் டு கீப் ரிட்டர்ன்ஸ், டெலிவரி, ஸோ டிரைவர் அப்டேட் அண்ட் கஸ்டமர் மூவ்மெண்ட் ஆர்கனைசேஷன். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஸோ இங்க ஜாயின் ரிட்டர்னோ போட்டுட்டு, கிரியேட் யுவர் அக்கவுண்ட் இது ரிஜிஸ்டர் பேஜ். ஸோ நான் என்ன பண்றேன்னா, பேக்ல வந்துட்டு லாகின் பேஜுக்கு போய்க்கிறேன். ஸோ லாகின் பேஜ்லயும் இந்த மாரி தான் இருக்கும். ஸோ இங்க லாகின் பண்ணிக்கிறதுக்கு. அதே மாரி ரிஜிஸ்டர் யுவர் ப்ரொஃபைலுக்கு பதிலா நம்ம என்ன அப்டேட் பண்ணணும் அப்படின்னா, லாகின் யுவர் ப்ரொஃபைல். ஸோ இந்த மாரி லாகின் யுவர் ப்ரொஃபைல் போட்டுட்டு, ஸோ என்டர் யுவர் டீட்டெயில் பிலோ, ஸ்டார்ட் யூசிங் த ரிட்டர்ன் நவ். ஸோ இங்கேயும் இமெயில் ஐடி இருக்கும், பாஸ்வேர்ட் இருக்கும். இப்போ இந்த லாகின கிளிக் பண்ணா என்ன ஆகணும் அப்படின்னா, வேலிடேட் ஆயிட்டு இந்த ஹோம் பேஜுக்கு மூவ் ஆகணும். ஹோம் பேஜுக்கு மூவ் ஆயிட்டு இந்த ரிஜிஸ்டர் பேஜ் அப்படிங்கிற இந்த பட்டன் ஹைட் ஆயிட்டு, நான் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐகான் செட் பண்ண போறேன். ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளோட அடுத்த ப்ராசஸ். ஸோ நேரா போயிட்டு நான் லாகின்ல லாஜிக் எழுத போறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் வேல்யூவ எடுத்துட்டேன். ஸோ லாகின் டேட்டா போட்டு, செட் லாகின் போட்டு, நான் இந்த மாரி டேட்டாவ எடுத்துட்டேன். ஸோ உங்களுக்கு இந்த லோக்கல் ஸ்டோரேஜ்லேருந்து இந்த யூசரை நான் லாக் போட்டு காட்டுறேன்ல. ஸோ அதனால நான் இந்த லாகின்ல போயிட்டு உங்களுக்கு லாக் போட்டு காட்டுறேன். ஸோ இங்க இந்த லாக்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு அரே இருக்கும். ஆல்ரெடி நான் ஒரு டேட்டா ஆட் பண்ணி வச்சிருக்கிறதுனால இங்க ஒரு அரே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒரு அரே இருக்கா? அப்ப நமக்கு இந்த லோக்கல் ஸ்டோரேஜ்ல இருக்கிற இந்த டேட்டா நமக்கு கிடைச்சிருச்சு. இத வச்சு தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா, முழு ப்ராசஸையும் பண்ண போறோம். ஓகே. இங்கேயும் கிரியேட் அக்கவுண்ட் இருக்கு. அத நான் லாகின்னு மாத்திக்கிறேன். லாகின் யுவர் அக்கவுண்ட். ஓகே. ஸோ 2, 3 இடத்துல ஒரே மாரி இருக்கிறதுனால இத தூக்கிடலாம். இது தேவைப்படாது. லாகின் யுவர் ப்ரொஃபைல் மட்டும் வச்சுக்கலாம். ஃபைன். ஓகே. இப்ப இமெயில் ஐடியும் ஏன் லோக்கல் ஸ்டோரேஜ்ல இருக்கிற இமெயில் ஐடியும் சேமா இருக்கணும். பாஸ்வேர்டும் அதே மாரி தான். ஸோ நேரா என்ன பண்றேன் அப்படின்னா, டேட்டாவ நான் எடுத்துட்டேன். எங்கன்னா இந்த இடத்துல தான். இப்ப தான் நான் சப்மிட்ல போயிட்டு வேலிடேஷன்ஸ் எழுதணும். ஸோ இத எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு லோக்கல் ஸ்டோரேஜ்லேருந்து சப்மிட் பண்ணும்போது டேட்டாவ எடுக்கிறேன். ஓகே. இஃப் கண்டிஷன்ல நான் என்ன போட போறேன்னா,
இங்கே தான் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் லாகின் டேட்டாவை எடுத்துக்கிறேன். நாட் ஈக்குவல் டு லாகின் டேட்டா டாட் இமெயில் அப்படிங்கிறது எம்டியாக இருந்ததுன்னா எனக்கு என்ன ஷோ ஆகணும், அலாட்டில் என்டர் த இமெயில் அப்படின்னு வச்சுக்கிறேன். அடுத்து இதே மாதிரி பாஸ்வேர்டு எம்டியாக இருந்ததுன்னா அதுக்கு ஒரு வேலிடேஷன் எழுதிக்கிறேன். ஸோ என்டர் யுவர் பாஸ்வேர்ட் அப்படின்னு போட்டுட்டேன். இப்போ 2 வேலிடேஷனும் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த யூசரோட வேலை இப்போ தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஃபைண்ட் பண்ண போகிறேன். எப்படின்னா இந்த யூசரோட நேம் எடுத்துக்கிறேன். ஸோ கான்ஸ்ட் ஃபைண்ட் யூசர் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஈக்குவல் டு யூசர் டாட், ஏன்னா இது ஒரு அரே, நான் அதில் ஃபைண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறேன். ஃபைண்டு அதுக்குள்ள ஒரு கால்பேக் ஃபங்க்ஷன். ஸோ இந்த கால்பேக் ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுக்க போகிறோம். ஸோ அப்போ இ டாட் இமெயிலும் ஈக்குவல் டு இங்கே தான் நம்ம கண்டிஷன் எழுதணும். ஸோ இ டாட் இமெயில் ஈக்குவல் டு எங்கே அப்படின்னா இங்கே இருக்கிற இமெயில். ஸோ லாகின் டேட்டாவில் இருக்கிற இமெயில் ஐடியும் சேமாக இருக்கணும். அண்டு ஆர்எல்ஸ் ஆர். இன்னொன்று என்ன அப்படின்னா என் எலமெண்ட்டில் இருக்கிற பாஸ்வேர்டும் என்னோட லாகின் டேட்டாவில் இருக்கிற பாஸ்வேர்டும் சேமாக இருக்கணும். ஸோ ட்ரிபிள் ஈக்குவல் போட்டுட்டு லாகின் டேட்டாவில் இருக்கிற பாஸ்வேர்டும் சேமாக இருக்கணும். அப்படி சேமாக இருந்தால் ஃபைன் பண்ணி எடுத்துகிட்டு வருதா அப்படின்னு மட்டும்தான் நம்ம இப்போ செக் பண்ண போகிறோம். ஸோ கண்டிஷன் எழுதியாச்சு. இப்போ போயிட்டு செக் மட்டும் பண்ணால் போதும். ஸோ ஆல்ரெடி லோக்கல் ஸ்டோரேஜில் இருக்குது. ஸோ நான் இன்ஸ்பெக்டில் போயிட்டு கன்சோலில் செக் பண்ண போகிறேன். போயிட்டு இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டையும் கிளிக் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ எனக்கு என்ன வருது அப்படின்னா அன்டிஃபைன்ட் அப்படிங்கிறது ரிட்டர்ன் வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த பேஜ் ரீஃப்ரெஷ் ஆகுது. அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இங்கே ஒரு ஈவெண்ட் ஆப்ஜெக்ட் போட்டு இ டாட் ப்ரிவென்ட் டிஃபால்ட் போட்டுக்கிறேன். ஏன்னா அந்த பேஜ் ரீஃப்ரெஷ் ஆகிறதுனால நான் இந்த ப்ரிவென்ட் டிஃபால்ட் போட்டேன்னா ரிஃப்ரெஷ் ஆகிறது வராது. இப்போ போயிட்டு நான் செக் பண்ணுறேன். ஸோ செக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அன்டிஃபைன்ட் அப்படிங்கிற ரிசல்ட் வருது. ஸோ இங்கே நம்ம கிளியரான வேலிடேஷன் எழுதியிருக்கோமாங்கிறத மட்டும் நம்ம செக் பண்ணால் போதும். ஸோ அப்போ இங்கே இமெயிலு, இங்கே லாகின்னு, ஆர் இங்கே பாஸ்வேர்ட் செட் பண்ணியிருக்கோம். ஓகே ஃபைன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபைண்ட் த இமெயில் ஐடியை ஃபைண்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இமெயில் ஐடியை ஃபைண்ட் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கிற இன்னொரு இது வேலிடேஷன் வேண்டாம். ஸோ வெறும் இமெயில் ஐடியை மட்டும் ஃபைண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ போயிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இந்த இமெயில் ஐடி லோக்கல் ஸ்டோரேஜில் இருக்கான்னு மட்டும் செக் பண்ணலாம். ஸோ இங்கே அன்டிஃபைன்ட் அப்படிங்கிறது வருது. அப்போ அப்ளிகேஷனில் போயிட்டு கிளியராக தான் வருதா அப்படிங்கிறத ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த யூசரில் ஓகே நமக்கு இந்த இமெயில் ஐடி இல்லை, வேறு இமெயில் ஐடி நம்மளோட இமெயில் ஐடி வருதான்னு செக் பண்ணிக்கலாம். கன்சோலில் போயிட்டு கொடுக்கலாம். ஓகே இப்போ நமக்கு என்னென்னா இமெயில் ஐடி வந்துருச்சு. அப்போ ஒரு டேட்டா கரெக்டாக இருக்குது. அடுத்து ஆர் அதே மாதிரி தான் சேம் அந்த பாஸ்வேர்டை மட்டும் நான் கிளியராக போட்டுக்கிறேன். இமெயில் வேணாம், நான் ஃபுல் யூசரையே எடுத்துக்கிறேன். ஸோ ஃபைண்ட் யூசர். இப்போ போயிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ஸோ என்னோட லோக்கல் ஸ்டோரேஜில் இருக்கிற இமெயில் ஐடி ஒன்று கொடுத்துக்கிறேன். ஓகேயா? ஸோ ஓகே இப்போ போய் லாகின் பண்ணி பார்க்குறேன். ஓகேயா? எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா எனக்கு இந்த டேட்டா இருக்குது. ஸோ ஃபைன் கரெக்டாக ஒர்க் ஆகுது. அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நேராக போயிட்டு ஃபைண்ட் யூசரை எடுத்து ஸோ இஃப் நாட் ஈக்குவல் டு ஃபைண்ட் யூசர் எடுத்து ஃபைண்ட் யூசருக்குள்ளே இருக்கிற பாஸ்வேர்டும் ஸோ அப்படி இல்லைன்னா இந்த மாதிரியே போட்டுக்கலாம். ஸோ நாட் ஈக்குவல் டு ஃபைண்ட் யூசராக இருந்ததுன்னா அலாட்டில் என்ன மெசேஜ்னா யூ ஆர் நாட் அ வேலிட் யூசர் அப்படி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு என்னென்னா அப்படி ஃபைண்ட் யூசர் இருந்தாங்கன்னா இந்த ஃபைண்ட் யூசரோட ப்ராசஸ் இருந்ததுன்னா நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸோ ஃபைண்ட் யூசர் எடுத்துக்கலாம். இந்த கண்டிஷன் போட்டுட்டு
இன்கேஸ் எனக்கு அந்த இமெயில் ஐடி இல்ல, ஃபைண்ட் யூசர் கரெக்ட்டா ஆகல அப்படின்னா, எனக்கு என்ன சொல்லணும்னா, யூ ஆர் நாட் அ வேலிட் யூசர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துரும். நெக்ஸ்ட் கான்ஸ்ட் பாஸ்வேர்ட் செக் பண்ண போறோம். ஓகேயா? ஈக்குவல் டூ நான் ஃபைண்ட் யூசர் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு பாஸ்வேர்ட். எப்படின்னா, இது ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ ஃபைண்ட் யூசர இப்படி கூட நம்ம செக் பண்ண வேணாம். ஒரு இஃப் கண்டிஷன் போட்டுக்கலாம். ஸோ இஃப் கண்டிஷன் போட்டுட்டு ஃபைண்ட் யூசரை எடுத்து அதுக்குள்ள இருக்கிற பாஸ்வேர்டும் ஓகே ஒரு நிமிஷம் ஸ்லோவா இருக்கு. பாஸ்வேர்டும் ஈக்குவல் டு நம்ம டைப் பண்ற பாஸ்வேர்ட். இந்த லாகின் டேட்டால இருக்கிற இந்த பாஸ்வேர்டும். ஸோ நார்மலா லாகின் டேட்டால இருக்கிற பாஸ்வேர்டும் சேமா இருந்ததுன்னா எனக்கு என்ன வேணும்னா சேமா இல்லைன்னா நாட் ஈக்குவல் டு அப்படின்னா அலாட்ல பாஸ்வேர்ட் மிஸ் மேட்ச் அப்படின்னு போட்டுடலாம். ஸோ ஓகே இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா நம்ம எங்கே மூவ் ஆகணும்னா நேவிகேஷன் ஆகி டேஷ்போர்டுக்கு மூவ் ஆகணும். ஸோ அந்த லேண்டிங் பேஜுக்கு மூவ் ஆகணும். ஸோ அதனால் கான்ஸ்ட் நேவிகேட் ஈக்குவல் டு யூஸ் நேவிகேட்டுங்கிற ஹூக் யூஸ் பண்ணிக்கலாம். அது ரியாக்ட் ரவுட்டர் டோமில் இருக்கும். ஸோ இதை எடுத்துகிட்டு போய் எல்லாமே கரெக்டாக இருக்குன்னா நேவிகேட் ஆகிட்டு நம்மளோட ஹோம் பேஜுக்கு போகணும். இந்த ஹோம் பேஜ் தான் நம்ம லேண்டிங் பேஜாக இருக்கிறதுனால ஹோம் பேஜுக்கு லாகின் யூசரோட நம்ம வரணும். ஸோ ஒன்ஸ் நம்ம லாகின் யூசரோட வந்த உடனேயே இப்போ போய் நம்ம வேலிடேஷன் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணால் போதும். ஸோ இமெயில் ஐடி போடுறேன். ஸோ லாகின் பண்ணுறேன். ஸோ நாட் அ வேலிட் யூசர்னு வந்துடுது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணணும், கரெக்டான இமெயில் ஐடியை நான் போய் எடுத்து போடணும். ஸோ கரெக்டான இமெயில் ஐடி எடுத்து போடுறேன். பாஸ்வேர்ட் மிஸ் மேட்ச் ஆகுது. ஏன் அப்படின்னா ஓகே பாஸ்வேர்ட் மிஸ் மேட்ச் ஆனோடனே உள்ளே போகிற காரணம் என்னென்னா இங்கே நம்ம ரிட்டர்ன் போட்டு ஸ்டாப் பண்ணணும். இல்லைனா பாஸ்வேர்ட் போட்டோன்னா உள்ளே போயிடும். அதே மாதிரி இங்கேயும் ஸோ இந்த மாதிரி ரிட்டர்ன் போட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ போய் வெளியிலேருந்து பாஸ்வேர்ட் மிஸ் மேட்ச் ஆகிறதா இல்லை கரெக்டாக இருக்காங்கிறத செக் பண்ண போகிறோம். ஸோ பாஸ்வேர்ட் மிஸ் மேட்ச் வருது. ஓகே கொடுத்தீங்கன்னா இப்போ அந்த பேஜுக்கு போகாது. அப்போ நம்ம கரெக்ட் பாஸ்வேர்ட் கொடுக்கணும். அப்போ பாஸ்வேர்டு என்னங்கிறது போய் ஒரு டைம் நான் லோக்கல் ஸ்டோரேஜில் செக் பண்ணிக்கிறேன். ஸோ பாஸ்வேர்டு என்னென்னா 1லேருந்து 8 வரைக்கும். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன்னா 1 2 3 4 5 6 7 8. ஸோ லாஜிக் கரெக்டாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா தப்பாக தான் வரும். ஸோ மேபி இங்கே லாஜிக் மட்டும் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைண்ட் யூசரில் இருக்கிற பாஸ்வேர்டும் லாகின் டேட்டாவில் இருக்கிற பாஸ்வேர்டும் நாட் ஈக்குவல்ட்டாக இருந்ததுன்னா பாஸ்வேர்ட் மிஸ் மேட்சாக இருக்கும். ஸோ லாகின் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் கரெக்டாக இருக்கிறதுனால உள்ளே போயிடுச்சு. ஃபைன். இப்போ நமக்கு இந்த லாகின் பண்ணுற வேலையும் ரிஜிஸ்டர் பண்ணுற வேலையும் முடிஞ்சிருச்சு. லாகின் பண்ணி உள்ளே வந்தால் கரெக்டான பேஜுக்கு நம்ம வந்துடுறோம். இப்போ இதில் nav பாரில் மட்டும்தான் நமக்கு சின்ன வேலை இருக்குது. என்ன வேலை அப்படின்னா இப்போ லாகின் பண்ணி உள்ளே வந்தோடனே இந்த ரிஜிஸ்டர் பட்டன் மறைஞ்சிடணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மேலே போயிட்டு உள்ளே வந்த உடனேயே நமக்கு ஒரு டேட்டாவை ஃபெச் பண்ணி எடுக்கணும். அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா யூஸ் எஃபெக்ட் ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஸோ யூஸ் எஃபெக்ட் போட்டுட்டு அதில் ஃபங்க்ஷனை கால் பண்ணிவிட்டு டிபெண்டன்சி எம்டியாக வச்சிடுறேன். ஒரு டைம் ரன் ஆகணுங்கிறதுக்காண்டி. ஸோ உள்ளே வந்துட்டு இங்கே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ நம்மளோட லோக்கல் ஸ்டோரேஜ்லேருந்து எடுத்து செக் பண்ணி நம்ம பட்டனை மாற்ற போகிறோம். ஸோ இப்போ கான்ஸ்ட் யூசர் செக் ஈக்குவல் டு JSON டாட் பாஸ். இந்த பாஸ்க்குள்ளே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லோக்கல் ஸ்டோரேஜ்லேருந்து கெட் ஐட்டம் எதுலேருந்துன்னா யூசர்ஸ்லேருந்து. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லோக்கல் ஸ்டோரேஜில் நம்ம ஆட் பண்ணியிருப்போம். யூசர்ஸுங்கிற பேரில் தான் ஆட் பண்ணியிருப்போம். அதனால தான் நம்ம இங்கேயும் யூசர்ஸ் அப்படிங்கிற பேரில் வேல்யூவை எடுக்கிறோம். இப்போ இந்த செக்கில் நமக்கு என்ன கிடச்சிரும் அப்படின்னா வேல்யூ கிடச்சிரும். ஸோ வேல்யூ கிடைச்ச உடனேயே நம்ம என்ன பண்ணணும்னா இந்த செக் யூசரை வச்சு தான் நம்ம வேலிடேட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ நேராக எங்கே போகணும்னா நம்ம அந்த ரிஜிஸ்டர் பட்டன் இருந்துச்சுல்ல அந்த இடத்துக்கு மேலே போயிட்டு இங்கே தான் வந்து அபவுட்டு லாகின்னு எல்லாமே இருக்குது. இந்த ரிஜிஸ்டர் பட்டனுக்கு மேலே மட்டும் போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா செக் யூசரை எடுத்துகிட்டு வேலிடேஷன் ஆட் பண்ண போகிறோம். இப்போ செக் யூசர் இருந்தது அப்படின்னா
நமக்கு என்ன வரணும்னா ஒரு பேராகிராஃப் டேக் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பேராகிராஃப் டேக் போட்டுட்டு டெம்ப்ளேட் ரிசல்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஃபால்ஸாக இருந்தால் பட்டன் தெரியும், ட்ரூவாக இருந்ததுன்னா இந்த பேராகிராஃப் டேக் நமக்கு தெரியும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே ஒரு ப்ராக்கெட், இங்கே ஒரு ப்ராக்கெட், அதே மாதிரி இங்கேயும் ஒரு ப்ராக்கெட், இங்கேயும் ஒரு ப்ராக்கெட், இந்த மாதிரி போட்டுக்கிறேன். ஸோ இப்போ இந்த செக் யூசர் அப்படிங்கிறது ஒரு வேரியபிளில் இருக்கிறதுனால கரெக்டாக இருக்காது. அதனால் நான் என்ன பண்ணணும்னா ஒரு ஸ்டேட் யூஸ் பண்ணணும். ஸோ யூசர் வேல்யூ அப்படின்னு போட்டுக்கலாம், கமா செட் யூசர் வேல்யூ ஈக்குவல் டு யூஸ் ஸ்டேட். ஸோ இனிஷியலி இதை நான் என்ன வச்சுக்கிறேன்னா நல் வேல்யூவாக வச்சுக்கிறேன். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த செட் யூசரை எடுத்துகிட்டு வந்து யூஸ் எஃபெக்டில் போட்டுட்டு, ஸோ யூஸ் எஃபெக்டில் ப்ராக்கெட் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸில் போட்டு இந்த செக் யூசரை இதில் அப்டேட் பண்ணிடணும். ஸோ அப்டேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த செட் யூசர் அப்படிங்கிறது என்னவா மாறிடும்னா இந்த செட் யூசர் வேல்யூ தான் நமக்கு இங்கே கண்டிஷனாக இருக்கும். ஓகே, ஒன்ஸ் நான் இங்கே போட்ட உடனேயே வெல்கம் அப்படிங்கிற மெசேஜ் மட்டும் நான் இப்போதைக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ இப்போ போய் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக வெல்கம் அப்படிங்கிறது மாறிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த வெல்கம் மட்டும் இல்லாமல் இதுக்கு பக்கத்தில் நம்மளோட நேமையும் சேர்த்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ணலான்னா இந்த யூசர் வேல்யூவை எடுத்துக்கிறேன். இந்த யூசர் வேல்யூக்குள்ளே தான் எல்லாமே இருக்கும். யூசர் வேல்யூ டாட் இமெயில் வேணால், ஸோ யூசர் நேம் எடுத்துக்கலாம். கரெக்டான நேம் தானா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நமக்கு யூசர் வேல்யூ டாட் யூசர் நேம் வருது. ஸோ அதனால் ப்ராக்கெட் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் டைனமிக்காக எழுதிக்கலாம். இன்கேஸ் நம்ம கொடுத்துருக்கிறதுல லோக்கல் ஸ்டோரேஜில் அந்த யூசர் நேமோட நேம் கரெக்டாக இல்லைனாலும் ஒர்க் ஆகாது. ஸோ அதனால் ஒரு டைம் போய் அப்ளிகேஷனில் யூசரில் போயிட்டு என்ன நேம் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ யூசர் நேம், ஸோ இங்கேயும் யூசர் நேம் கரெக்டாக இருக்குது. ஸோ யூசர் வேல்யூவில் இருக்கிற யூசர் நேமு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நமக்கு வரலை, கரெக்டான மெசேஜ் வரலைன்னா நம்ம ஏதோ ஒரு இடத்துல லாஜிக் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். ஓகே, நான் ஒரு டைம் இங்கேயும் செக் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் ரெஜிஸ்டருக்கு பக்கத்தில் வராது, மேலே போயிட்டு ஜஸ்ட்டு சும்மா எடுத்து செக் பண்ணி பார்க்குறேன். ஓகே, ஓகே, நார்மலாக இது எம்டியாக வருது. ஸோ இங்கேருந்து தான் நம்ம செக் பண்ணணும். ஃபைன், இங்கே சிங்க்ரனஸ் ப்ராசஸ்ங்கிறனால இப்படி வருது. செக் யூசர் தான் உள்ளே போட்டிருக்கோம். ஸோ உள்ளே போட்டுட்டு இந்த செக் யூசர் வேல்யூ தான் எடுத்து பார்க்குறோம். நான் இந்த யூஸ் எஃபெக்ட்லேயே செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ செக் யூசர் டாட் யூசர் நேம் வருதான்னு. ஸோ லாகில் செக் யூசர் டாட் யூசர் நேம். ஸோ உள்ளே போயிட்டு கன்சோலில் செக் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நமக்கு கோடில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இப்போ எனக்கு இந்த செக் யூசர் அப்படிங்கிற இந்த லோக்கல் ஸ்டோரேஜ்லேருந்து நான் ஒரு டேட்டா எடுக்கிறேன்ல, இது மொத்தமாக யூசரில் இருக்கிற டேட்டாஸ், எல்லா டேட்டாஸும். ஸோ இந்த மாதிரி நான் மொத்தமாக டேட்டாஸ் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எனக்கு என்ன மாதிரி வரும் அப்படின்னா இந்த மாதிரி 2 டேட்டா வரும். ஸோ மொத்தமாக எடுத்தேன் அப்படின்னா இப்போ யார் லாகின் பண்ணிட்டு வராங்களோ அவங்க இன்ஃபர்மேஷன் தான் இங்கே தெரியணும். பட் எனக்கு 2 அரே தெரியுது. அதனால் நம்ம ஒரு சின்ன லாஜிக் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நான் அதை மட்டும் லாகின் பேஜில் கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த லாகின் பேஜில் ஆல்ரெடி நான் யார் யாரெலாம் இருக்காங்களோ அவங்கள்லேருந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு யூசரை ஃபைன் பண்ணி எடுத்துட்டேன். நான் இந்த ஸ்பெசிஃபிக்காக ஒரு யூசரை ஃபைன் பண்ணி எடுத்தேன்ல, அந்த ஸ்பெசிஃபிக்கான பர்சனை மட்டும் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு லோக்கல் ஸ்டோரேஜில் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அப்போ செட் ஐட்டம், ஸோ ப்ராக்கெட்குள்ளே இதுக்கு ஒரு பேர் வைக்கிறேன். ஸோ லாகின் யூசர் அப்படின்னு சொல்லிட்டு கமா இந்த ஃபைண்ட் யூசர் அப்படிங்கிற இந்த ஃபைண்ட் யூசரை நான் லாகின் பண்ணிக்கிறேன். இப்போ நான் போயிட்டு புதுசாக நான் லாகின் மட்டும் பண்ணால் போதும். எப்படின்னா நான் வெளியில் போயிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் வெளியில் போயிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ஸோ நான் இப்போ ஒரு லாகின் மட்டும் கொடுக்குறேன்.
ஸோ இப்போ நான் லாகின் கொடுத்த உடனேயே எனக்கு லோக்கல் ஸ்டோரேஜில் ஆட் ஆயிருக்கான்னு மட்டும் நான் செக் பண்ணால் போதும். ஸோ இங்கே எப்படி வருது அப்படின்னா, இங்கே லாகின் யூசர்னு எனக்கு ஒன்று ஆட் ஆயிருக்கு. பட் எப்படி ஆட் ஆயிருக்குன்னா, ஆப்ஜெக்ட்னு ஆட் ஆயிருக்கு. அதனால நான் இந்த ஃபைண்ட் யூசரை ஜேசான் ஸ்ட்ரிங்கிஃபையாக போடணும், மாற்றணும். ஸோ அப்படி மாற்றினா தான் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, லோக்கல் ஸ்டோரேஜில் போய் ஆட் ஆகும். ஸோ இப்போ மறுபடியும் போயிட்டு நான் இந்த ஆப்ஜெக்டை டெலீட் பண்ணிவிட்டு நான் பேர் கரெக்டாக கொடுத்துக்கிறேன். ஸோ லாகின் யூசர். இப்போ போயிட்டு நான் வெளியில் போயிட்டு புதுசாக லாகின் பண்ணிவிட்டு உள்ளே வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லாகின் யூசரில் ஆப்ஜெக்டாக விழுந்திருக்கும். ஸோ அதனால் இப்போ நான் எங்கேருந்து டேட்டாவை எடுக்கணும்னா, என் nav பார்ல போயிட்டு இந்த யூசருக்கு பதிலாக லாகின் யூசர்லேருந்து எடுத்துக்கலாம். இப்போ நான் செக் யூசரில் யூசர் நேம் போட்டேன் அப்படின்னா, எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அங்கே என்ன நேம் இருக்கோ அந்த நேம் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வேற ஒரு அக்கௌண்ட் போடுறேன். ஆல்ரெடி லாகின் பண்ண வேற ஒரு அக்கௌண்ட் போடுறேன். இப்போ பாஸ்வேர்ட் மிஸ் மேட்ச். ஸோ அதனால் 1 2 3 4 5 6 7 8 அந்த பாஸ்வேர்ட் தான் போட்டிருந்தேன். ஸோ லாகின் பண்ணுறேன். இப்போ நமக்கு அந்த லோக்கல் ஸ்டோரேஜில் யூசர் நேமில் நமக்கு என்ன இருந்தது, சுதன் இருந்ததா? பட் இங்கே நமக்கு வேற யூசர் நேம் வருது. ஸோ அப்போ இங்கேயும் என்ன ஆகுது அப்படின்னா, எனக்கு கரண்ட் யூசரோட வேல்யூ வராமல் எனக்கு லாகினோட யூசர் நேம்லேருந்து 2ஆ வருது. ஓகேயா? ஸோ அப்போ நமக்கு இங்கே என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னா, ஆல்ரெடி நமக்கு இங்கே செக் யூசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூசரில் ஸ்டோர் பண்ணுறோம். ஆனால் அந்த ஸ்டோர் பண்ணும்போது எங்கே ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளோட லாகின் பேஜ்லேருந்து தான் ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ அப்போ இங்கே லாகின் பண்ணும்போது இங்கே என்ன ஆகணும் அப்படின்னா, இங்கே மறுபடியும் இது அப்டேட் ஆகணும். ஸோ அப்டேட் ஆகாமல் நமக்கு அப்படியே இருக்கிறதுனால தான் ஏதோ ஒரு லாஜிக் மிஸ்டேக் இங்கே இருக்குது. ஸோ அப்போ அதை போய் நம்ம ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணணும். ஸோ லாகின்ல போயிட்டு லோக்கல் ஸ்டோரேஜில் செட் ஐட்டம் போடுறோம், லாகின் யூசர். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஃபைண்ட் யூசர் கரெக்டாக ஒர்க் ஆகுதாங்கிறத மட்டும் நம்ம செக் பண்ணால் போதும். அப்போ நான் லாகில் போயிட்டு ஃபைண்ட் யூசரை செக் பண்ணுறேன். ஸோ எங்கே அப்படின்னா, என்னோட லாகின்ல தான் நான் செக் பண்ண போகிறேன். ஸோ இந்த நேவிகேட் ஆகிறத மட்டும் இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணி வைக்க போகிறேன். ஸோ வெளியில் போயிட்டு இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நான் புதுசாக ஒரு டேட்டாவை லாகின் பண்ணுறேன். ஸோ லாகின் பண்ணோன்னே கன்சோலில் போய் பார்க்குறேன். ஸோ இங்கே என்ன வருது அப்படின்னா, இந்த யூசர் நேம் தான் வருது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இப்போ புதுசாக ஒரு நேம் போட்டு உள்ளே போகிறேன். இப்போயும் எனக்கு என்ன அப்படின்னா, இதே யூசர் நேம் தான் வருது. ஸோ வேறு ஒரு யூசர் நேம் நான் கொடுத்து பார்க்குறேன். இல்லைனா புதுசாக ஒரு ரிஜிஸ்டர்டு யூசர் நேம் கொடுக்குறேன். ஸோ அட்மின்னு வச்சுக்கிறேன். இங்கேயும் admin@gmail.com வச்சுக்கிறேன். ஸோ இங்கே 1 2 3 4 5 6 7 8 அந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு அப்ளிகேஷனில் போய் பார்க்கும்போது ஸோ இங்கே யூசர் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 3 யூசர் இருக்குது. ஸோ இந்த 3 யூசரில் நான் எந்த யூசரை போய் லாகின் பண்ண போகிறேன்னா, அட்மின் யூசரை போய் தான் லாகின் பண்ண போகிறேன். ஸோ இங்கே போயிட்டு 1 2 3 4 5 6 7 8 இப்போ போய் ஃப்ரெஷ்ஷாக லாகின் பண்ணிக்கலாம். ஸோ லாகின் பண்ணோன்னே என் கன்சோலில் எது வருது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வேல்யூ தான் வருது. அப்போ இங்கே ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குது. இங்கே எங்கன்னா ஃபஸ்ட்டு வேல்யூ தான் வருது. அப்போ இந்த ஃபைன் பண்ணுற இடத்துலையும் கரெக்டாக செக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம என்ட்ரு பண்ணுற வேல்யூவும் அது என்ட்ரு பண்ணுற வேல்யூவும் ஓகே. நான் இங்கே இந்த வேலிடேஷனை ஆட் பண்ண போகிறதில்ல. வெறும் இமெயில் ஐடி மட்டும்தான் செக் பண்ண போகிறேன். ஸோ ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ஸோ இப்போ போய் லாகின்ல செக் பண்ணலாம். இப்போ நான் எந்த வேலிடேஷன் போடுறேனோ அந்த வேலிடேஷனோட ப்ராசஸ் இங்கே வருது. இப்போ எனக்கு கரெக்டாக வரும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஃபைண்ட் யூசரை நான் எடுத்துகிட்டு நேராக நேவிகேட்டை மட்டும் ஆன் பண்ணிடுறேன். ஸோ இப்போ எனக்கு நான் லாகின் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு சுதனோட அக்கௌண்ட்டுக்கு போகும். இப்போ எனக்கு இங்கே ஒரே ஒரு ஐகான் மட்டும்தான் ஆட் பண்ணணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, என்னோடய ப்ராஜெக்ட் போயிட்டு ஸோ என்னோடய ப்ராஜெக்ட் எங்கே இருக்கோ அந்த ப்ராஜெக்டோட ஃபோல்டர் போயிட்டு இந்த ஃபோல்டரில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, கமாண்ட் ப்ராம்ப்டில் போயிட்டு npm install react icons அப்படின்னு இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ரியாக்ட் ஐகான்ஸ் அப்படிங்கிறது ஆன்லைனில் இருக்கும். ஸோ நான் ஆன்லைனில் இங்கே ஒரே ஒரு ஐகான் மட்டும் தான் நான் ஃபைண்ட் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ போயிட்டு ரியாக்ட் ஐகான்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். ஸோ இப்போ சர்ச் பண்ணி இங்கே ஒரே ஒரு ஐகான் மட்டும் தான் நம்ம செட் பண்ணணும். ஸோ நீங்கள் நார்மலாக உங்களுக்கு ரியாக்ட் ஐகானில் போயிட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் ஒரே ஒரு ஐகான் மட்டும் நீங்கள் வச்சுக்கலாம் ப்ராஜெக்ட்டுக்கு.
ஸோ நான் நெக்ஸ்ட் டைம் அந்த ஐகான் மட்டும் இதில் ஆட் பண்ணிவிட்டு இதை அப்டேட் பண்ணிக்கிறேன். பட் லாஜிக் எல்லாமே ஒன்று தான். ஸோ ஒன்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணுறோம் லோக்கல் ஸ்டோரேஜில், தென் லாகின் பண்ணும்போது எந்த யூசரை ரிஜிஸ்டர் பண்ணமோ அந்த யூசரை வச்சு லாகின் பண்ணும்போது இன்னொரு லோக்கல் ஸ்டோரேஜில் டேட்டாவை ஸ்டோர் பண்ணிவிட்டு அந்த டேட்டா ஸ்டோரேஜ் மூலியமாக உள்ளே போகும்போது இந்த மாதிரி வித்து பேரோட நம்மளால் போக முடியும். இப்போ இந்த யூசர் என்ன ஆக்டிவிட்டி பண்ணுறாங்களோ அந்த யூசருக்கு மட்டும் நம்ம டேட்டாஸை இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்தா போதும். ஸோ இந்த மாதிரி ஒரு வேலிடேஷன்ஸ் வச்சு யூஸ் பண்ணுற ப்ராசஸ்க்கு தான் உங்களுக்கு ரியாக்டில் நீங்கள் மோஸ்ட்டாக பேக் எண்ட் யூஸ் பண்ணி தான் ப்ராசஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இங்கே வந்துட்டு உங்களுக்கு ஐகானும் ஆட் ஆயிடுச்சு. ஸோ நான் வெளியில் போயிட்டு இன்கேஸ் ஐகான்ஸ் கிடச்சதுன்னா நான் எடுத்து வச்சிடுறேன். ஸோ நார்மலாக ஐகான் மட்டும் தான் நம்ம எந்த இடத்துல ஆட் பண்ணணும்னா நம்ம நேவ் பாரில் போயிட்டு இந்த செக் பண்ணுற இந்த வெல்கம்க்கு பக்கத்தில் இந்த பேராகிராஃப்க்கு முன்னாடி ஐகான்ஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நமக்கு என்டையராக ஒரு ப்ராஜெக்டில் ஸ்டார்டிங் பண்ணி ஒரு லேண்டிங் பேஜ் வச்சுட்டு ஒரு ரிஜிஸ்டர் பேஜ் வச்சுட்டு ஸோ ரிஜிஸ்டர்லேருந்து ரிஜிஸ்டர்டு யூசர் மட்டும் லாகின் பண்ணி லாகின் பண்ணுறதையும் வேலிடேட் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம லேண்டிங் பேஜுக்கு ஒரு நேமோட நேவிகேட் ஆகிருக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம ப்ராஜெக்டில் ஒரு பேஸ் ஆத்தென்டிகேஷன் மட்டும் பண்ணி செட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இது சிம்பிள் தான். ஸோ ரியாக்டில் ஒரு சிம்பிளாக ஒரு ஆத்தென்டிகேஷன் மட்டும் தான் முடிச்சிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ப்ராஜெக்டில் இப்போ யூசர்ஸ்லாம் வருவாங்க. ஸோ டிரைவர்ஸ் அப்படிங்கிறவங்களாம் வருவாங்க. ஸோ அந்த டிரைவர்ஸ் எல்லாம் இங்கே லிஸ்ட் பண்ண போகிறோம். தென் அந்த டிரைவர்ஸை புக் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் நம்மளோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்டாக இருக்கும். இதை கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து இந்த ஃபஸ்ட்டு சீரீஸ்லேருந்து இந்த லாகின் சீரீஸ் வரையும் கரெக்டாக பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கிளியராக ப்ராஜெக்ட் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ரியாக்டில் இந்த மாதிரியான ப்ராஜெக்ட் ஓரியன்டான வீடியோ உங்களுக்கு கண்டினியூஸாக வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக ஏதாவது உங்களுக்கு டவுட் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.